இந்த வீடியோவில் சம் ஆஃப் n நம்பர்ஸ் ரிகர்சிவ் வேல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான அல்காரிதம் அல்காரிதமிக் வேல நம்ம எழுத போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, எப்படி வந்து சம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ 1 + 2 + 3 + 4 + 5 இப்படி பண்ணுவோம். கரெக்டா? ஸோ என்ன வரும்? 3, 6, 10, 15. ஓகே, ஆன்சர் வந்து 15. இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போது 5 இருக்கா? இந்த 5ன்றது தான் எண்டு. ஸோ சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இந்த 5ன்றது தான் எண்டு. இந்த எண்டோட நம்ம என்ன பண்ணுறோம்? இதை நல்லா பாருங்களேன். இது வந்து சம் ஆஃப் 4 நம்பர்ஸ். ஓகே, சம் ஆஃப் 4 நம்பர்ஸ் இது. திரும்ப பாருங்களேன். இதில் எண்டு வந்து 4. கரெக்டா? ஏன்னா சம் ஆஃப் 4 நம்பர்ஸ்ன்றோம். அப்போது இது என்னது? அப்போ இது வந்து சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எண்டு வேல்யூவோட அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் உள்ள சம்மோட அந்த எண்டு வேல்யூவை ஆட் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம ரிகர்சிவ் அப்ரோச்சில் நம்ம பண்ண போகிறோம். இங்கேயே ரிகர்சிவ் அப்ரோச். ஏன்னா கண்டுபிடிச்ச சம்மோட தான் அந்த எண்ணை வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். திருப்பி கண்டுபிடிச்ச சம்மோட தான் n - 1 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த அல்காரிதம் எழுதுறோம் அப்படின்னா, அல்காரிதமிக் வேல எழுதணும்னா, ஸோ லெட் ரெக் நம்ம வந்து சம்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சம் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ பேஸ் கண்டிஷன் எழுதுறோம். இதுக்கு பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஓகே, இதுதான். இப்போது சம் ஆஃப் 1 நம்பர்னா என்னது? ஆன்சர் வந்து 1 தான். கரெக்டா? அப்போது என்ன பண்ணுறேன்? இஃப் n = 1 அப்படின்னா தென் ரிட்டன் 1 அப்படின்னு நான் எழுதிடுறேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன்? என்னோட நான் என்ன பண்ணுறேன்? சம் ஆஃப் n - 1. கரெக்டா? ஸோ சம் ஆஃப் n - 1 இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, இது எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இங்கே எடுத்துக்கலாம். இப்போது சம் ஆஃப் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது பேஸ் கண்டிஷன் செக் ஆகும். இப்போ வந்து 5 = 1 செக் பண்ணுது. இல்லை. ஸோ அப்போ இது எல்ஸ் பாட்டுக்கு போகுது. என்ன என்னது? ஸோ 5 + ஓகே, 5 + சம் ஆஃப் 4. ஓகே, இப்போ திருப்பி இந்த சம் ஆஃப் 4 இங்கே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் வந்து சம் ஆஃப் 4 பார்க்குறேன். 4 = 1 பார்க்குறேன். இல்லை. அப்போ ரிட்டர்ன் 4 + சம் ஆஃப் 3. ஓகே, இப்போ திருப்பி இது என்ன கால் பண்ணுது? சம் ஆஃப் 3 கால் பண்ணுது. ஓகே, ஸோ 3 = 1 பார்க்குறேன். இல்லை. அப்போ ரிட்டர்ன் 3 + சம் ஆஃப் 2. கரெக்டா? இப்போ திருப்பி இந்த 2 பார்க்குறேன். ஓகே, சம் ஆஃப் 2னா இப்போ 2 = 1 இல்லை. அப்போது 2 + சம் ஆஃப் 1. திருப்பி இந்த சம் ஆஃப் 1 பார்க்குறேன். ஓகே, ஸோ சம் ஆஃப் 1. ஸோ 1 = 1 பேஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1 ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல 1 ரிட்டர்ன் ஆயிடுதா? அப்போ 2 + 1 = 3. ஓகே, இப்போ இந்த 3 வந்து இங்கே வரும். ஓகே, ஸோ 3 + 3 வந்து 6. இந்த 6 இங்கே வந்துடும். அப்போ 6 + 4 10. இந்த 10 இங்கே வரும். ஸோ 10 + 5. ஸோ அவுட்புட் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த அல்காரிதம். ஓகே, ரிகர்சிவ் வேல வந்து நான் சம் ஆஃப் n நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம். ஓகே.